நீங்க அண்ணன் கேட்கும்போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனா அந்த டயலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டயலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் ஃபோன் பண்ணும்போதே ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை நடிக்க வைக்கும்போது இந்த டயலாக் தான்டா அமர் சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையா கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா? நீங்க படத்திலேயே நான் பார்க்குறேன், தியேட்டர்ல அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்க யாரையும் புண்படுத்துறதுக்காக யாரும் நான் பேசினது கிடையாது. நான் தெளிவாவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் குடுத்துட்டேன். நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அத பத்தி கேட்குறீங்கன்னா, நீங்க தான் என்ன குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தல நாங்க. நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டயலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க. அவ்வளோ போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க. அது இப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு தான் சார், நான் கேட்குறோம். இன்னுமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட அவர்கிட்டயும் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் வொர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகே, ஐ அம் கூல். ட்ரைங் டு பி எ பெட்டர் ஆக்டர். கூல். விக்னேஷ் உங்களுக்கு